श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய எதிராஜ சப்ததியில் 15 ஸ்லோகங்கள் இதுவரை ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 16வது ஸ்லோகம். உடையவரை சேர்ந்தவர்கள் இந்த பூமிக்கு பூஷணமானவர்கள் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேஷ அலங்காரம், ஸ்லேடை அலங்காரத்தில் பாஷ்யக்காரருக்கும் மலைக்கும் ஸ்லேடை, மைனாக பர்வதம் ரெண்டுத்துக்கும் ஸ்லேடை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அலூன பக்ஷஸ்ய யதிக்ஷமாப்ருதஹ விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம் யதுத்பவா சுத்த சுவ்ருத்த சீதளாஹ பவந்தி முக்தாவளிபூஷணம் புவஹ. அலூன பக்ஷஸ்ய யதிக்ஷமாப்ருதஹ விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம் யதுத்பவா சுத்த சுவ்ருத்த சீதளாஹ பவந்தி முக்தாவளிபூஷணம் புவஹ. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்திற்கு எதிர்வாதம் கூறி அதை ஆர்கியூ பண்ணி ஒருவரும் இதை ஜெயிக்க முடியாது, கண்டிக்க முடியாது. அத்தகைய உறுதி பெற்றது பகவத் ராமானுஜ சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தில் மட்டுமே எம்பெருமானுடைய ஸ்வரூபம், திருமேனி, திருக்கல்யாண குணங்கள், சர்வேஸ்வரத்தன்மை அனைத்தையும் குறைவில்லாமல் அட்பழுக்கற்று உண்மையாய் அறிய முடியும். இந்த சித்தாந்தத்தில் பிறந்த பாக்யவான்கள் நம்மை போன்றவர்கள் குணம் நிறைந்தவர்களாய், நல்லொழுக்கமுடையவராய், சகல பிராணிகளிடமும் குளிர்ந்த எண்ணமும் உடையவராய் இருக்க வேண்டும், விளங்குபவர். இந்த சித்தாந்தத்தை அறிந்து கொண்டால் இத்தகைய பெரியோர்கள் இந்த நில உலகிலிருந்து பரமபதத்தை அடைந்து அங்குள்ள முக்தாத்மாக்களுடன் கோஷ்டியுடன் சேர்ந்து அந்த கோஷ்டிக்கே ஒரு அலங்காரமாக இருப்பார்னு தெரிவிக்கிறார் சுவாமி. இது ஸ்ட்ரைட்டாக முக்கிய பொருள் இந்த ஸ்லோகத்துக்கு. இதில் ஸ்லேடை அலங்காரத்தோட ரொம்ப அழகாக இன்னொரு பொருள், சிறகுகள் வெட்டப்படாத, சிறகுகள் அறுக்கப்படாத ஒரு பெரிய மலை. அந்த காலத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகு இருக்குமா, அதெல்லாம் பறக்குமா மலைகள். இந்திரன் ஒரு வாட்டி அதெல்லாம் கட் பண்ணிட்டானா. ஆனால் சிறகுகள் அறுக்கப்படாத ஒரு மலைன்றது மைனாக பர்வத மலை. அந்த மலையில் தோன்றிய மூங்கில் பசுமையாய் செழித்து வளரும். இத்தகைய மூங்கிலில் தோன்றிய முத்துக்கள் மூங்கிலில் கூட இருக்குமா. அந்த முத்துக்கள் சுத்தமாய் வட்டமாய் குளிர்ந்தனவாய் இருக்கும். இப்படி அமைந்தால், இவற்றால் அமைந்த அந்த வடம் மிக அழகு பெற்றிருக்கும். ஸோ மலை நின்று உற்பத்தியாகும் ஆறுகள் வெண்மையாய் நல்ல சுழி உடையானவாய் குளிர்ந்தது பூமியாகிய பெண்ணுக்கு ஒரு முத்து வடம் போல் விளங்கும் கருத்தும் இங்கு துணிக்கும் என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீ ராமதேசிகாச்சார் சுவாமி. அதே சமயத்தில் ஸ்ரீ வீராபுரம் கோயில் சப்தம் வங்கீபுரம் நியாய வேதாந்த வித்வான் ஷடகோபாச்சார் சுவாமியோட பத உரையும் தெளிவுரையும் ரொம்ப அழகாக சின்னதாக தெரிவிக்கிறார். அலூன பக்ஷஸ்ய, பிறரால் அழிக்க முடியாத தமது சித்தாந்தத்தை உடைய, இது ராமானுஜரை பற்றிய அர்த்தம். ஸ்லேடை அலங்காரத்தில் மலைக்கு வெட்டப்படாத சிறகுகள் உடைய அலூன பக்ஷஸ்ய, அதாவது ரெண்டுக்கும் அர்த்தம் வரா மாதிரி, துணிக்கிற மாதிரி சுவாமி தேசிகனுடைய கவி சாதுரியம். யதிக்ஷமாப்ருதஹ, யதிராஜருடைய, க்ஷமாபிருத்தான மலையினுடைய,
வம்சே சம்பிரதாயத்தில், எதிராஜருடைய சம்பிரதாயத்தில் பிறரால் அழிக்க முடியாத அலூன பக்ஷ எதிர்ஷமாபிருத்தகா வம்சே, பிறரால் அழிக்க முடியாத தமது சித்தாந்தத்தை உடைய எதிராஜருடைய சம்பிரதாயத்தில் வெட்டப்படாத சிறைகளை உடைய மலையினுடைய மூங்கிலில், வம்சேனா வம்சி மூங்கில், ஹரி தத்துவம் ஹரியினுடைய உண்மை நிலையை பற்றி. இன்னொரு அர்த்தம் பசுமை நிறம், மூங்கிலோட பசுமை நிறம். அக்ஷதம் குறைவில்லாமல், ஹரியனுடைய உண்மை நிலை அப்பழுக்கில்லாமல் குறைவில்லாமல் விபாதி விளங்குகிறது. இந்த மூங்கிலில் பசுமை நிறம் குறைவில்லாமல் விளங்குகிறது. யதுத்பவாக, எந்த சம்பிரதாயத்தில் பிறந்தவர்கள், இந்த சம்பிரதாயத்தில் பிறந்தவர்கள், எந்த மூங்கிலில் உண்டான முத்துக்கள் மலைக்கு சுத்த தோஷமற்றவர்களாய், சுவிருத்த நன்னடத்தை உடையவர்களாய், சீதலாக குளிர்ந்த எண்ணம் உடையவர்களாய், புவகா முக்தாவளி பூஷணம் பவந்தி, பூமிக்கு முக்தாரம் முத்து ஹாரம் முத்து மாலை என்ற ஆபரணமாக ஆகிறார்கள் இந்த சம்பிரதாயத்தில் பிறந்தவர்கள். இன்னொரு அர்த்தம், இந்த மூங்கிலில் உண்டான முத்துக்கள் வெண்மையாய், சுத்த வெண்மையாய், சுவிருத்த வட்ட வடிவமாய், சீதலாக குளிர்ந்தனவாய், பூமிக்கு முத்து மாலை போன்ற ஆபரணமாக ஆகிறார்கள் பூமாதேவிக்கு என்று ஆச்சரியமாக எதிராஜருக்கும் மலைக்கும் ஸ்லேடையாய் பணிந்துள்ளார் சுவாமி தேசிகன். முற்காலத்தில் மலைகள் சிறகுகளை பெற்று தம் இஷ்டம் போல பறந்து டேமேஜ் பண்ணின்றிருந்தது. அதனால் அந்த சிறகுகளை இந்திரன் வெட்டி வீழ்த்தினான். முத்துக்கள் பிறக்கும் இடங்களில் மூங்கிலும் ஒன்று. எதிராஜருடைய சித்தாந்தம் ஸ்லேடை அலங்காரத்தில் எவராலும் அழிக்க முடியாது, கண்டிக்க முடியாதது. இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகை வெட்டி வீழ்த்தியது போல இந்திரன் போன்ற வலிவும் வஜ்ராயுதம் போன்ற உறுதியான யுக்திகளை பெற்ற எம்பெருமானார் மதம் அழிக்க முடியாதது. இந்த சித்தாந்தத்தில் மட்டுமே ஹரியினுடைய ஸ்வரூபம், குணம், விபூதி, ஐஸ்வர்யம் எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் நன்கு விளங்குகிறது. பிற மதத்தினர் பகவானுக்கே அஞ்ஞானத்தை கற்பித்து வைத்தனர். இந்த சம்பிரதாயத்தில் பிறந்தவர்களே சத்வகுணம் மிக்கவராயிருப்பர், நன்னடத்தை உடையவராயிருப்பர், இரக்கம் மிக்க மனத்தராயிருப்பர், பூமிக்கு முத்துமாலை போன்ற ஆபரணங்களாயிருப்பர் என்று ஸ்ரீ பாஷ்யகாரர்களின் சிஷ்யர்களை பற்றிய கருத்து இது. ஸோ அழிக்கப்படாத சிறகை உடைய மைனாகம் போன்ற செழிப்புமிக்க மலையில் முளைத்த மூங்கில் எந்த குறைவும் இல்லாமல் விளங்குகிறது ஸ்லேடையில். அந்த மூங்கிலில் உண்டான முத்துக்களும் தாம் பிறந்த இடத்தின் செழிப்பு உடையவனாய், வட்ட வடிவங்களாய், குளிர்ந்தனவாய் இருக்கிறது என்பது முத்துக்களை பற்றிய கருத்து. முக்தாவளி பூஷணம் என்பதற்கு ஸ்ரீ பாஷ்யகார சித்தாந்தத்தை சேர்ந்த பெரியோர்கள் இந்த மண்ணுலகிலிருந்து பரமபதம் அடைந்தும் அங்கு முக்தர்களுக்கே அலங்காரமாக ஆகிறார்கள் என்றும் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். லாஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக இதை தெரிவிக்கிறார். அதாவது உடையவர் வேதாந்த சாஸ்திரங்களை கஷடர கற்று நுண்ணிய கூறிய பேரறிவுடைய சமயோசித புத்தி உடைய, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உடையவராக இருந்தார், பிரதிபாசாலியாக இருந்தார். எனவே தக்க பிரமாணங்களை கொண்டு யுக்திகளை கொண்டு பௌத்தம், ஜைனம், சார்வாக மதம், அத்வைத்த மதம் முதலிய மதங்களை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைதீக மதம், பரம வைதீக மதம், விசிஷ்டாத்வைத மதத்தை பிறர் கண்டிக்க முடியாதபடி ஸ்தாபித்தார். எனவே யதிஸ்ரேஷ்டரான ராமானுஜருடைய சம்பிரதாயத்திலே ஹரிதத்துவமானது ஒருவித குறைவும் இல்லாததாய் இருக்கிறது, ஜொலிக்கிறது, விளங்குகிறது. அதாவது ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதியாய், ஜகத்காரணமாய், தீய குணங்கள் சிறிதும் கலக்காமல் எல்லா கல்யாண குணங்களும் கூடியவனாய், அனந்த கல்யாண குணகணௌக மகார்ணவன் என்றும் அகிலகேய பிரத்யநீகன் என்றும் இருப்பவனாய், எல்லோராலும் விரும்பி அடையக்கூடியவனாய், எல்லோரும் தன்னோடு கூடி கிடைத்தற்கரிய பேரின்பப் பெருவாழ்வை பெறுவதற்கு தானே உபாயமுமாய், தானே பலனாய், ஆனந்தமயமாய் விளங்குகிறான். இப்படி ஆச்சரியமாக அவர் ஹரிதத்துவமானது ஒருவித குறைவும் இல்லாமல் இருக்கிறது பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில். இத்தகைய ஹரிநாராயணன் அவனுடைய கல்யாண குணங்களில் ஆழங்கால் பட்ட பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்
பேரறிவு படைத்தவர்களாய், பிரதிவாதி பயங்கரர்களாய், வைராக்கியம் உடையவர்களாய், கர்மானுஷ்டானங்களில் ஈடுபாடு உடையவர்களாய், காமம், குரோதம், மோகம், மதம், மாத்சரியம், லோபம் போன்ற காமம், கோபம், பேராசை, மயக்கம், செருக்கு, பொறாமை முதலிய தீய குணங்களை ஒதுக்கி சமதம பொறுமை, சமம், தமம், பொறுமை போன்ற நற்பண்புகளை கை கொண்டவர்களாய், நல்ல நடத்தை உடையவர்களாய், ஐம்புலன்களை அடக்குபவர்களாய், கருணையினால் ஈரமுள்ள குளிர்ந்த இதயம் படைத்தவர்களாய் இப்படி ஆச்சரியமாக விளங்குகிறார்கள். இத்தகைய உண்மையான ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சான்றோர்கள் பூமி தேவிக்கு முத்து மாலையாக விளங்குகிறார்கள் என்கிறார். இங்கு எதிராஜரின் கருத்தை, சித்தாந்தத்தை பிறர் தொடக்கூட முடியாது, கண்டிக்க முடியவில்லை என்பதை சுவாமி மைனாக பர்வதம் அப்படின்னு ஒரு மைனாக மலை, அந்த மலையாக எதிராஜரை உருவகப்படுத்தி விளங்குகிறார். சுவாமி தேசிகன் விளக்குகிறார். ரெண்டுக்கும் ஸ்லேஷை போட்டு இது அவர் சித்தாந்தம். ராமானுஜர் மைனாக பர்வதத்தை போன்றவர். அது எப்படி அப்படின்னா, ஒரு காலத்தில் மலைகள் இறக்கைகளை கொண்டு பறந்து சென்று வேறு இடங்களில் அமருமா. அப்போ மீண்டும் உட்காரும் இடங்களில் உள்ளவர்கள் அவதியுற்று அழிந்து போய்விடுவார்கள். ஸோ மலையே மேலே உட்கார்ந்தா என்ன ஆகும்? ஸோ பொதுமக்களின் கஷ்டங்களை போக்க தேவேந்திரன் மலைகளின் இறக்கைகளை, பட்சங்களை அதாவது வெட்டிவிட்டான். அப்போது மைனாக பர்வதம் என்பது சமுத்திரத்துக்குள் புகுந்து தங்கியது, எஸ்கேப் ஆயிடுது. எனவே அங்கு சென்று அவன் இறக்கைகளை வெட்டவில்லை. அதுபோல உடையவராகிய மலை வேதங்கள், ஸ்மிருதிகள், யுக்திகள் போன்ற சமுத்திரத்தில் மூழ்கி, அதாவது அவருடைய சம்பிரதாயம் பூரப்பூர வேத உபனிஷத்துகள், ஸ்மிருதிகள், யுக்திகள் அதுக்குள்ள மூழ்கி இருப்பதால் வாதங்கள்லாம் நேர்மையானது. அப்படி இருப்பதால் இவர் வாதங்களை, இவர் பட்சங்களை யாராலும் கண்டிக்க முடியவில்லை. தேவகாரியமாக ஹனுமான் லங்கை சென்று வரும்பொழுது மைனாக பர்வதம் கம்பீரமாய் உயர எழும்பி பசுமையாக தன்னிடத்தில் உள்ள பழ வகைகளாலும் தேன் முதலிய இனிப்புகளாலும் ஹரிதத்துவமான வானரம் ஹனுமனுக்கு உதவ முன் வந்ததாம். ஹனுமானும் அதை பகுமானித்து சென்றார். He accepted the honors. அப்போ அங்கு வந்த இந்திரன், மைனாக பர்வதமே, எங்களுடைய கைங்கரியத்திற்காக எங்கள் பணியாக செல்லும் ஹனுமானுக்கு நீ உதவியதால் உன் இறகுகளை நான் வெட்டுவதில்லை என்று கூறி பாராட்டி சென்றான். அதுபோலவே ராமானுஜர், யாதவ பிரகாஷர் மற்றும் சில ஜைனர்கள் வாதங்களில் தோற்று உடையவர் மதத்தில் ஹரிதத்துவமான ஸ்ரீமன் நாராயணன் கல்யாண குணங்களோடு பிரகாசிப்பதை அறிந்து எல்லாம் பொய் என்னும் வாதத்தை உதறிவிட்டு உடையவர் மதம்தான் உண்மையானது என பற்றி அவருக்கு சிஷ்யர்களாக ஆகி விசிஷ்டாத்வைதிகளாக மாறி இந்த மதத்தை பாராட்டத் தொடங்கினார் என்ற கருத்து கூட இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக துவனிக்கிறது. எவ்வளவு விஷயங்கள் அஸ்மத் ஆச்சாரியன் அனுகிரகிக்கிறார். க்ஷமாபிருத் அப்படின்னா பூமியை தரிப்பது, மலைக்கு பெயர். ராஜா என்ற பொருளும் உண்டு, நாட்டை காப்பதனால். பக்ஷம் அப்படின்னா இறக்கை. ஸோ இந்த இடத்தில் முக்கிய கருத்து என்னென்னா, அந்நியர் பரவாதிகள் கண்டித்து அதை தோற்கடிக்க இயலாது எதிராஜரின் பட்சங்களை, எதிராஜரின் சித்தாந்தங்களை, அவருடைய மத கோட்பாட்டில் பெருமாள் பற்றிய கொள்கை ஒரு குறைவும் இல்லாமல் விளங்குகிறது. எதிராஜருடைய சித்தாந்தம், அவர் சம்பிரதாயத்தில் தோன்றியவர்கள் சுத்த ஆத்மாக்கள், நல்ல நடத்தை கொண்டவர்கள், தயாகுணத்தில் சீதளர், குளிர்ந்த இயல்பினர். அவர்கள் முக்தர் வரிசையை வகுத்து கோத்து நிரப்பி ஜகத்திற்கு அணிகலன்கள் ஆகிறார்கள், பூஷணங்கள் ஆகிறார்கள். இது முக்கிய கருத்து. துணை கருத்து, மலை தன் பட்சங்கள் அதாவது இறக்கைகள் சேதிக்கப்படாமல் இருந்த நிலை. மைனாக மலை மூங்கில்கள் பசுமையாக ஒரு குறையும் இல்லாது ஓங்கி நின்றது. செழிப்பான வளர்ச்சி காரணமாக முத்து பவழம் அந்த மலையில் செழித்து கொழித்து பெருகி உற்பத்தியாகிறது. அவை பூமிக்கு அலங்கார முத்து பவழ மாலையாகிறது
என்றும் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸோ இப்படி அக்ஷதம் ஹரி தத்துவம் அப்படின்னா சிம்மத்தன்மை உடையது சுவாமியுடையது அக்ஷதம். ஆகவே உடையவர் தத்துவமும் அப்படி அடிபடாது நிலை நிற்கிறது. அக்ஷதம் ஹரி தத்துவம் அப்படின்னு, அதாவது இந்த இடத்துல அக்ஷதம் அப்படின்னா குறைவில்லாமல். சுவாமி தேசிகனும் சிம்மம் போல. சுவாமி தேசிகன் சொல்கிறார், பிரதிகூலரை ஜெயிப்பதிலும் அனுகூலரை உஜ்ஜீவிக்கச் செய்வதிலும் நிகரற்ற சுவாமி தேசிகனாகிய சிம்மம் இருக்கையில் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பட்சம் இந்த பர்வத இறக்கை எவரால் வெட்டப்பட வாய்ப்பு உள்ளது? யாராலும் இல்லை, ஒன்றுமில்லை. சுவாமி தேசிகன் இந்த விசிஷ்டாத்வைத்தம், அப்பைய தீட்சிதன்னு ஒரு அத்வைத்த பண்டிதர் இருந்தார் சுவாமி தேசிகனுக்கு அப்புறம். அவர் தெரிவிக்கிறார், அப்பைய தீட்சிதராகிய நான் ஒரு ஆடு, இந்த அத்வைத்த ஆடு ராமானுஜர் என்ற விசிஷ்டாத்வைத்த பயிரை மேய்ந்து நாசமாக்கி இருப்பேன். வேதாந்த தேசிகன் என்ற மகான் இந்த விசிஷ்டாத்வைத்த மதமாகிய பயிருக்கு ஆச்சரியமான கட்டுக்கோப்பான ஒரு வேலி அமைத்துள்ளார். அதனால் இந்த அத்வைத்த ஆடு, அப்பைய தீட்சிதர் என்ற ஆடு மேய்க்க முடியாமல் போய்விட்டது, அந்த பயிரை தொட முடியாமல் போய்விட்டது என்று அவரே தெரிவிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக இவ்வளவு அனுகூலரை உஜ்ஜீவிக்கச் செய்வதிலும் பிரதிகூலரை ஜெயிப்பதிலும் நிகரற்ற ஸ்ரீ பாஷ்யக்காரர் பட்சம், பாஷ்யக்காரர் சித்தாந்தம். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக யாதவ பிரகாசர் போன்றவர்கள் உடையவர் மதத்தில் ஹரி தத்துவம் பிரகாசிப்பதை அறிந்து கொண்டு தன் மதம் தப்பு என்று உணர்ந்து ராமானுஜ சிஷ்யராயினர். இந்த ஸ்லோகம் வம்சஸ்த விருத்தத்தில் அமைந்தது என்பது ஒரு சுவாரஸ்யம். வம்சஸ்த அப்படின்னு, அதாவது வம்சே அப்படின்னா சம்பிரதாயம், அது மாதிரி வம்சஸ்த விருத்தத்தில் போட்டிருக்கார் சுவாமி. அது இல்லாமல் இன்னொரு ஆச்சரியமான வியாக்கியானம், ஹரித வம்சேபியோ முக்தா உத்பவந்தி. ஹரி தத்துவம் வம்சேபியோ, வம்சேனா சம்பிரதாயம், ஹரி தத்துவம் ஹரியினுடைய உண்மை நிலை. இப்படி இது முக்தா உத்பவந்தி, முக்தாவளி, இந்த முக்து மாலை போல இருக்குது அப்படின்னு ஒரு வச்சனம். ஆனால் ஹரித வம்சேபியோ முக்தா உத்பவந்தி என்ற வச்சனம் மேற்கோளாக தரப்படுகிறது ஒரு வியாக்கியாதாவால். அது என்ன அப்படின்னா, ராமானுஜர் ஸ்ரீ டிஆர் சுவாமி தெரிவிக்கிறார், ராமானுஜர் ஹரித கோத்திரம், அதனால்தான் ஹரித துவம் அவரை சுட்டுகிறதாக, ராமானுஜரை சுட்டுகிறதாக அனுபவிக்கலாம். விபாதி வம்சே ஹரிதத்துவம் அக்ஷதம் அப்படின்னு இங்கே அனுபவிக்கிறார்கள். விபாதி விளங்குகிறது, வம்சே இந்த வம்சம், ஹரிதத்துவம் ஹரிதத்துவம் அக்ஷதம், அந்த ஹரித கோத்திரத்தில் தோன்றிய ராமானுஜம் குறைவில்லாமல் இந்த வம்சத்தில் இருப்பது விளங்குகிறது அப்படின்னு டிஆர் சுவாமியோட அனுபவம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.